கண்டென்ட் வர ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் கிராஃப்டில் ஆறு விளையாட கண்டென்ட் போனோம். நான் அன்னைக்கு எனக்கு உண்மையாவே சீக்கிரமா இப்ப என்ன தெரியுமா வீட்டை வீடு வந்து பெருசு சிறுசு அங்க இருக்கு அப்புறம் அதனே நம்ம வைக்கிற அந்த பொங்கலும் நாம இதுனால ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சரியா இப்போ ஒவ்வொரு வாட்டியும் உங்க சமைக்க செய்யறது வேற அந்த முடிச்சு அந்த கார்னிஷிங் பண்றதுக்கு அதுதான் அங்க ஒரு விஷயமே இல்லை இதுல. ஏன்னா இப்போ ஹோட்டல்ல கூட இப்ப கிண்டல கூட சொல்லுவாங்க 300 ரூபாய் பொருளை 900 ஆக்குறதே அவங்க செய்யறாங்க. அது எப்படி கத்துக்கணும்? அது ஒரு டிப் மாதிரி சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப நிறைய ஹவுஸ் வைஃப் உங்களுக்கு பெரிய ஃபேனா ஆயிருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, சின்ன சின்ன பொருளோட ஒரு வடை கொடுக்குறோம், அது எப்படிமா கொடுக்கும் போதே அது ஒரு கார்னிஷிங் அந்த வடைக்கு வந்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சு ஒரு இலைய வச்சு அந்த பிளேட்ல வச்சு வரிசையா அடுக்கி அதுக்கு நம்ம சுத்தி கொஞ்சம் அந்த கொத்தமல்லியோ இல்ல இந்த கருவேப்பிலையோ இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்டுல செய்யறது அப்படின்னா ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல எல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வழியில் அதுக்கு தகுந்த கிண்ணம் அதுக்கு தகுந்த அந்த இதெல்லாம் போட்டா ஆனா மென்டாஸ் வந்து எங்களுக்கு டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க இப்படி பண்ணோம்னா நம்ம யூஸ்வலா பிரசன்டேஷன் நம்ம வீட்டுல என்ன பிரசன்டேஷன் பண்ண போறோம் அந்த இதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். ஆல்ரைட். இப்போ எவ்வளவு மிஸ் பண்றீங்க ஷோ? இப்பதான் ஆரம்பிச்ச ஒவ்வொரு வாரம் போயிட்டு ஃபைனல்ல இன்ட்ரோ பண்ணிட்டீங்க. எதிர போடுறேன். அந்த மாதிரி இல்ல. இது ஒரு பெரிய பாண்டிங்லயே இருந்துச்சா எல்லாரும் அம்மா பையன் அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாண்டிங்கா இருந்தோம். ஜாலியா அது ஒரு ப்ரோக்ராம்குள்ள நாங்க இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியே இல்லை. எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி இவரா இருந்தாலும் சரி, செக் சாரா இருந்தாலும் சரி, ராமோகன் சாரா எல்லாமே அந்த சிரிச்சுக்கிட்டே. ஆனா வெங்கட் பட் சார் மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. எப்பவுமே டயர்டே ஆக மாட்டாரு. டியூட்டிக்காவே எனர்ஜி காலையில ஆரம்பிச்சா அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவரு அப்படி எனர்ஜியாவே இருப்பாரு. நம்மளாம் 2 இது செஞ்சுட்டு அப்படி அப்படி இருப்போம். சூடா செஞ்சு உண்மையாவே அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். எப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்படி இதா இருக்கணும் அவர்கிட்ட ஏன்னா யார் வந்து உங்களை வந்து நீ முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க கூட நீங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்க. அவங்களே இந்த நேர்காணல கூப்பிட்டுக்கலாமா? மகளோட 2 கேள்விக்கு வாங்க வாங்க வாங்க. அவன் நல்ல சுஜாதா மேமோட மகள் உன்னாலே முடியாது என்று ஊரே சொன்னால் நம்பாதேன்னு அவங்கள வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி பாருங்க, வின் பண்ணி காமிச்சிருவோம். அந்த மாதிரியே தான் அவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலா வின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, பட் அவங்களுக்கு அந்த ஹோப் இல்லாம இருக்கு. எங்களுக்கு அந்த ஹோப் வின்னராக ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஏன் பண்றீங்க? ஓகே ஓகே. அம்மா பண்ணதுலயே வீட்ல பண்ண டிஷ் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அம்மா நீ அம்மா இதெல்லாம் பண்ண எப்படி பண்ணீங்க? சோ பேசிக்கலாவே அவன் வந்து அவங்க டச் பண்ணதே கிடையாது. வீட்ல அவன் இருக்கு, அதுக்கு கவர் போட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிரா இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் குக்கிங் தெரியும். மம்மி மட்டும் தான் வீட்ல பண்ணுவாங்க, சர்வன்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவங்க மட்டும் தான். அவன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, அதை டச்சே பண்ணவே இல்லை. அதே மாதிரி வெங்கட் செஃப் சொல்லி ஃபைனல் எபிசோட்ல நீங்க 5th எபிசோட் ஃபுல் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நீங்க அவன் மட்டும் தான் பண்ணீங்க. எங்களுக்கே அது கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. கேக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அலஸ்கா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் லைக் அவரே சொல்லுவாரு, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டது இல்லை அந்த மாதிரிலாம் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம்
ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸ்ருதி நீங்க சொல்லுங்க இப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு பருத்தி வீரன் சுஜாதா டாப் குக்கு கூட டாப் குக்கா டைட்டில் வின்னர் சுஜாதா. ஸோ பேசிக்கலா எல்லாருக்குமே அவங்க மூவிஸ்ல ஒரு கேரக்டரா தான் தெரியும். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சுஜாதா யாருன்னு வெளியில காமிச்சதா விஷயம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணது வந்து ஸோ ப்ரௌட். ஒரு தடவை அம்மாவை நேர்ல பார்த்து பாராட்டுங்க. ஒரு சின்ன ஒரு முத்தாங்க அம்மா சொல்லிட்டு புரியலையே. ஒரு வழியா வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே அவங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தேங்காய் சட்னி அரைக்க தெரியல மறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணா வீட்டுல பண்ணுவாங்க. நீங்க எப்போ செய்யல ஏதோ இந்த ஷோவர்ல நான் ரொம்ப அம்மா மத்தசி பாயசம் ப்ரௌனி செய்யல வாடி கரெக்ட்டாங்களா மிளகால யூஸ் பண்ண மாட்டேங்கறாங்க. ரோஸ்ட் பெப்பர் கேக்குறாங்க கொப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. மேனேஜ் பண்ண முடியல வீட்ல. இட்ஸ் ஹை டைம். இதுக்கு கோலி சொல்றத சும்மா ஆரம்பிச்சாங்க ஆட்சி. இப்போ வந்து உண்மையிலேயே சுஜாதா மிஸ்டர் மதுரையில ஒன்னு போட்டாலும் ஆச்சரியப்படல. நீங்க கண்டிப்பா பண்ணுங்கம்மா. இந்த நேர்காணலோட ஃபைனலா என்னதான் நம்ம எல்லா விஷயம் சொன்னாலும் ஃபைனல் டச்சா இந்த பருத்தி வீரன் சுஜாதாவா மாறி உங்க பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லி முடிக்கலாம். பாத்தியாடி இத்தனை நாளா சொன்னல உங்க மக அம்மா வின் பண்ணிட்ட மாதிரி அப்படி அவங்கள பார்த்து சொல்லி முடியுங்கம்மா. என்ன இப்ப பார்த்தா இதாவே சொல்லிட்டு இருந்தேல இப்ப எப்படி சொல்லுவேன் பாத்தியல்ல அப்படியே இன்னைக்கு நான் எப்போது ஒரு டென்ஷன் வந்திருக்கா முடிய போகுது டைம் அப்ப ஆக போகுது ஃபைனலுக்கு தான். அதுக்கு மேல என்ன இதாங்க ஐபிஎல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கூப்பிட்டு எல்லாத்தையும் வெளியிடுவாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல தெரிஞ்சிடும். அப்ப பார்த்து நீங்க விளையாடுவாங்க. ஐபிஎல் ஏதோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நீங்க விளையாடலாம்னால அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா லாஸ்டா ஃபைனல்ஸ்ல வந்து வீணா வந்து பேக் ஆயிடுது. ஒரு கையில தான் இது பண்ணணும். எனக்கு வந்து அவனுக்கு இன்னொரு ஹெல்ப்புக்காக பரத் கூப்பிட்டு இருந்தாங்க. பரத் வந்து பாடிக்கிட்டே நிப்பான் பண்ண மாட்டான். அதுதான் தீனி எடுத்துக்கானா அப்படின்னா என்னன்னு கேட்கிற ஆள்கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி என்ன செய்யணும். ஆனா தீனா ரொம்ப ஹெல்ப் பண்ணி லாஸ்ட் அந்த கையோட அந்த இது கூட ஏன்னா அவருங்கிறது எனக்கு தெரியாது. சில நேரம் அந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி தான் இருக்கும். அப்ப அவர் பேசுவாரு நான் சொல்றது காது கேக்குதா யாரா கேமரால பாருங்க யாரும் பேச பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான் இருப்பாரு. இங்க 2 ஸ்டெப்புமே இருக்கும். நம்ம வந்து போட்ரீஸ் ஒண்ணா வச்சா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அத வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதனால நம்ம பண்றோம். சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன நடக்குது ஒவ்வொரு இதுலயும் எல்லாமே லேடிஸ் எல்லா ஃபீல்டும் எல்லாருக்கும் எல்லா இது இருக்கும். அதெல்லாம் டாலரேட் பண்ணி அங்கேயும் ஒரு இதா பண்ணி தான் நாங்கள் டெசர்ட் பண்ணி அந்த பிரேக் பண்ணோடனே எனக்கு அவங்க கேட்க உடனே
எனக்கு ஒரு கொஞ்சம் எமோஷனல் பீட்ரூட்டை மட்டும் டைட்டில் சூஸ் பண்றது பீட்ரூட் ரொம்ப பிரேக்கிங் பேரியர் அது வந்து நாங்க எல்லாரும் ஒரு இதுக்குள்ள இருக்கிறோம். அதை வந்து நாங்க உடைச்சு அதுல இருந்து நாங்க கலர்ஃபுல்லா வெளியே வர மாதிரி ஒரு உற்பத்தி. சரி, சோ அதுல நிறைய விஷயம் இல்லைன்னா ஒரு டிஷ்ஷா மட்டும் வைக்காம எனக்கு இதை பார்க்கும்போது எப்படின்னா இந்த நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல எக்ஸிபிஷன்ல வச்சுட்டு ப்ராஜெக்ட்ல 50% ப்ராஜெக்ட்டுக்கு மார்க் 50% உங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு மார்க் எக்ஸாம்க்கு அப்படிதான் இருந்துச்சு. 50% டிஷ்ஷுக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்க வச்சிருக்க கான்செப்ட் அது இல்ல நான் வந்து சொல்றத என் பொண்ணுங்க எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணா. அந்த இதெல்லாம் நாங்க இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த மோக்ஸ்ல அந்த டைத்துல நாங்க எல்லாமே பண்ணியே ஆகணும். ப்ரீச் பண்ற டைத்துல மற்ற விஷயங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதை ஒரு நாங்க வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு நினைச்சோம். அது அதுல இருந்து ஒரு 2 விஷயம் நான் படிச்சு காட்டுறேன். கண்டிப்பா நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் நீங்க சொல்லணும். புளிப்பு அதுதான் விருப்பம் இல்லாவிட்டால் கடமைக்காக ஒன்றை திரும்ப செய்து புளித்து போன எண்ணங்கள் ரொம்ப போல்டா சம்ம ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா குடிக்கலனாலும் வாங்குதானே ஆகுறாங்க. இப்போ என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுவாங்க. இல்ல அது அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற அந்த இது இருக்குது. அண்ட் தென் பிள்ளைங்க இருக்காங்க. சடனா எல்லாமே நடக்கும். அப்போ எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான் நாங்க வாழ்றோம். எங்களுக்காக நாங்க இன்னும் வாழவே இல்லை. அந்த மாதிரி இப்போ அவ்வளவா யாரும் இல்லைங்கிறது என்னோட கஷ்டம். ஏன்னா இருக்காங்க அவங்க கோவப்பட்டுக்கிறாங்க, சண்டே ஆயிடுது, டைவர்ஸ்ல போய் நிற்கிது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ள இதாக இருக்கு. புளிப்பு வந்து கும்கும்னு ஒன்று இது பண்ணோம். அது ஒரு புளி அதை வச்சு செஞ்சிருந்தோம். அண்ட் தென் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இது பண்ணோம். நார்த்தங்காய், கசப்பு, புளிப்பு, காற்று, உவர்ப்பு, துவர்ப்பு, இப்படி ஒவ்வொரு இதுல இருந்து ஒவ்வொரு இது எடுத்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் இதா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு அந்த சரி பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம இப்போ நம்ம படிக்கணும்னு கூட நினைப்போம். அது ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேலையை நாங்க முடிச்சு கொடுத்துறோம், நீ அங்க போய் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுவோம். நம்மளோட ஒப்பீனியன்ஸும் சில நேரம் கேட்கறது இல்லை. இந்த வயசுல நம்ம கல்யாணம் பண்ணணும், இல்லை நாங்கள் கொஞ்சம் பண்ணிப்போம், இல்லை அவங்களோட இல்ல மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க கான்செப்ட் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைன்னு பார்த்ததே இவர் தான். அவருக்கு நான் பொண்ணுன்னு பார்த்ததே நான் ஒண்ணுதான். உடனே கல்யாணம் முடிச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஏன்னா நான் முக்கிய காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவருக்கு அதன் மேல ஆசை, அவருக்கு ஆர்வம் வந்து இதுல நடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல இருந்தாரு. ஆனா மாற்றி வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. சரி, சூப்பர்மா. இப்போ இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு எபிசோட் முடியும் போது அந்த எலிமினேஷன் இருக்குமா, யார் போக போறா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பாச்சும் பெரிய பயத்துல இருந்துருக்கீங்களா? நீங்க அண்டர்ரேட்டட் இல்ல, நல்லா செய்யல போல நம்ம போயிடுவோம். நான் 2 தடவை வந்து எலிமினேட் ஆயிருக்கு. வந்த உடனே நம்ம சமையல்ல போய் இவ்வளவு ஒரு மோசமான இதுல வந்து நிக்கிறோம். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் பண்ணும்போது டிஷ் எல்லாம் கறி தோசை, எதுக்காக கறி தோசை, கறி தோசை
அப்புறம் அந்த சிம்பிளிசிட்டியாவே நான் சமைச்சிட்டே இருந்தேன். அதை வந்து ஒவ்வொரு தடையும் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார் வெங்கட் சார். அப்ப அவரை கூட நான் சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டேன். என்ன இவர் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னு நான் ஆக்சுவலா நம்மளுக்கு புரியாது. இப்போ நம்ம வீட்டுல சமைக்கிறோம் அப்படியே ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா ஒரு கிண்ணத்துல ஊற்றி அப்படியே வைப்போம். அவங்க வந்து என்ன இது பண்ணிட்டாங்கன்னா ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், அதுல இருந்து மாவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பொரியல் செய்வோம் இல்லை ஏதாவது அந்த மாதிரி தான் செய்வோம். நான் சாம்பார் வச்சேன். பண்ண வேண்டியதெல்லாம் வரும். பின்னாடி உள்ளவங்க எல்லாம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இருக்குது போல இதையும் தாண்டி நான் சாப்பிடாததெல்லாம் செய்யற மாதிரி வந்துச்சு. ரொம்ப டிஃபரெண்டா அங்க போனோம் வேற வேற ஒவ்வொருத்தர் செய்யறத பார்த்தா இது என்னென்னமோ செய்யறாங்க இல்லை நம்ம என்ன டவுன் வச்சுட்டு டவுன் சமைச்சு நின்றுட்டு இருக்கேன். மற்றவங்க அப்படி ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப இதுதான் என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க அந்த மாதிரி நிறைய கேட்டேன். அவங்க அப்படி கொடுக்குற ஆளுங்களும் கிடையாது. கொடுத்தோமோ அந்த உண்மையா ஏன்னா யார் கேட்டாலும் ஓகே அது ஒன்றும் இதுல வைக்கணும் ஆசைப்படுவேன். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான். ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், ஆக மாட்டான். யாரு கூடயும் அவ்வளோ எப்படி இதா இருப்பானோ அதே மாதிரி எவ்வளவு பெரிய இதா இருந்தான். ஆனா கதை ஃபைனலுக்கு அப்புறம் ஆனா அந்த டென்ஷனை வெளியே காட்டிக்க மாட்டான். அவனும் சரி நானும் சரி. ஆனா கடைசி எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செஞ்சுச்சு. அது நம்ம ஆல்ரெடி எல்லா எபிசோடுமே அப்புறம் கடைசியில ரொம்ப ஜாலியா அவனும் நானும் சேர்ந்து சூப்பர் ஓவர் நினைப்பாங்க. ஒரே ஓவர்ல தீர்மானிப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் உங்களுக்கும் விஷயம் 10 நிமிஷம் யாரு பெஸ்டா செய்றீங்களோ அவங்களுக்கு தான் வின்னர் அப்படி சொன்னா என்ன டிஷ் நீங்க செஞ்சிருப்பீங்க? 10 நிமிஷத்தில் செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம லேடிஸ் ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம். ஜென்ஸ் அந்த பையன் சமையல் பட்டம் போயிருக்க மாட்டான். அதனால நான் வந்து கொஞ்சம் வின் பண்ணிடலான்னு ஒரு இதுல இருக்கேன். இருந்தாலும் அவன் வரதுனால 2 பேரும் சேர்ந்தே செய்வானா அப்படின்னு சொல்லிடுவேன். சூப்பர் சூப்பர். ஸோ என்னைக்குமே நீங்களா இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய பெரிய சக்சஸ்க்கு காரணம். ஸோ அந்த பிரேக்கிங் பேரியர் ஃபைனலாக வச்ச பேர் வந்து உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை பல பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கீங்க. அவங்களும் போல இருக்க பல தடைகளை தாண்டி உங்களை போல ஒரு சிங்க பெண்ணா மாறணுன்றது தான் இந்த ஷோட நேர்காணலோட விஷயமாவே இருந்தது. நேரத்துக்கு மிக நன்றி. ஆல் இதே போல கம்ஃபர்ட்டா அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க ஆப்போசிட் சொல்லி. தேங்க்யூ தேங்க்யூ. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Experience your dream retirement life for a day. அனன்யா சாலமன் திக்கும் தீபாவளி என்ன போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. சென்னை ஒண்ணு அதுக்கு 16 ஓடப்பாங்க ஓடு அப்படிங்க. வணக்கம், நான் மதினி பேசுறேன். இன்னைக்கு பாருங்க மழை. நாங்க அருள்மிகு
செஸ்ட்டுக்கு அப்படியே நான் போட்டு வச்சிடுறேன். போயிட்டமே எனக்கு கிராஸ் பெயின் போயிட்டு இங்க நான் போடவே இல்லைங்க. ஏன்டா இப்படி பண்றேன்? ஓகே ஓகே போயிட்டு ஒரு ஆக்ஷனா ஆலயத்துக்கு வந்து மாலை அணிவிக்கணும் நாளைக்கு. அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இதெல்லாம் வந்து ஆக்ஸ் ஓடக்கூடாது. அசால்ட்டு சீக்கிரமாக அது சீக்கிரமே வத்திரும். மழையே நல்ல மழைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழையில இப்போ மழை ரொம்ப அடிச்சுக்கிட்டு மழை தண்ணி குடிக்கலாம்னு ஆசைப்பட்டுருக்கோம். எல்லாருக்கும் முத்தாரம்மன் கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வருஷம் வருஷம் நாங்க போயிடுவோம். பழக்கப்படுறது ஐயோ ஐயோ பாருங்க மழை எப்படி அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. எங்க பிள்ளைகளை எல்லாம் பாருங்க வாத்து நைட் டைம் ஆக போகுது. பாருங்க இப்போ ஃபுல்லாக கவரேஜ் மேலே இருந்து மட்டும் நம்ம மலையிலேருந்து மட்டும் வரலாம். ஆமாம் அப்படியே ஓகே தூங்கலாமா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. ஸ்டோன் இருக்குது இல்லை இங்கேடா. Do we have any stone? ஒரு ஸ்டோன் அது இருக்குது. அதனால நம்ம அப்படியே தூங்கிடலாம். தூங்கிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டோனை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஆக்ஷன் இப்போ த்ரீ ஸ்டோன் கொஞ்சம் எடுத்து போனால் ஸ்டோன் பிக்காக்ஸ்க்கும் செய்யணும். நான் அதுவே உடைய போகுது. உடஞ்சிச்சு எடுத்துட்டேன். ஓகே ஓகே சாப்பிட்டோம். இதை சாப்பிடணும். இது கூட அப்படியே வச்சுட்டு போட்டோம். போயிட்டு 6 எடுத்து நான் எடுத்தேன். போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஆக்ஸ் தாங்கப்பா. இல்லைங்க சரி கண்டிப்பாக ஒருத்தர் வேணாம் சொல்ல போ. அடி 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 அடி. ஓகே ரெண்டு குடத்தை எடுத்துக்கிறோம். அப்படியே போகும். மாட்டிக்கிட்டேன் கூட போடா போடா. எதுல எல்லாம் தண்ணி ஓட்டு அதுல எல்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போய் வைப்போம். வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ மதியமாக வச்சாங்க. விடிய நல்ல மழைங்க கேட்டால் விடிய தர நல்லா மழை பெஞ்சதுனால இந்த மழை வீடியோ இருக்குங்க. அதனால பகலாம் வீடியோ இருக்கும். இன்னைக்கு அடுத்த ஊரில் தரவழியை பாருங்க எப்படி கடந்துச்சு ரோடு மாதிரி. அந்த தரவை எப்படி இருக்கும்போது நீங்களே பாருங்க. நாங்களே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மழை ஊற்றினா எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். இல்லைன்னா அதுக்குள்ள வெயிலுக்கு வந்து எங்களுக்கு மழை வந்து குளிர்ச்சியாக தேவையாக. அதனால இந்த பாருங்க மழைங்க விடிய நேரம் 3 மணி வந்து இந்த மழைக்கு தான் தேங்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம அப்படிக்கிறப்போம் வெயில் முகமே கிடையாது.
நீ ஃபுல்லாக பெரிய மழை வெறிக்கவே வெறிக்காதுன்னு நினைக்கிறேன். அடமலை மாதிரி பெய்யுது, ஆனால் பரவலாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே மழை இருக்குது, அப்படியே எடுத்துருவோமா? மழை பெய்யுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வெயிலாம் இருந்துச்சுங்க. இந்த நேரத்துல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா மழை தாங்க. எல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கு. இறங்கப்படா கொஞ்சம் பார்க்கவே எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்குதுங்க. என்னடா அது அங்கேயான வச்ச இடத்த டேய் அடுப்பா வேலை டவுனுக்குள்ள போய் ஜாமான் வாங்கிட்டாங்க. நாங்க நாளைக்கு தான் போய் பக்கத்துல அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு காப்பு கட்டிட்டு மாலை நனைஞ்சிட்டு வருவோம். காலிசாமி கிட்ட தான் அறிஞரும். அதனால நாங்க இன்னையில இருந்து இடம் முடிச்சாச்சு. இந்த நாள் தானே கொஞ்சம் மழை நல்லா பெய்யும். மழையில நனைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு மழைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா மழையில நனைஞ்சாலும் எனக்கு ஆனா பைப்புனாவே எல்லாருமே தர்மம் முடிச்சதும் காய்ச்சல் வந்துடும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே மழை தான் எனக்கு ரொம்ப உயிர். அதனால மழையில நனைஞ்சிட்டே வேலை பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டுனா வீட்டுக்கு தண்ணி சேகரிச்சுங்க. வீடு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இல்லை கொஞ்சம் நாள் 1 2 3 1 2 3 6 ஆறு மட்டும் இருந்தா ஆறு மட்டும் அப்படியே எப்போ கொஞ்ச நாள் ஆச்சு என்கிட்ட ஒரு சாப்ளிங்ஸ் இருக்குது. சாப்ளிங்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த இதை முடியுமா பேசுவோம். தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. நம்ம வீட்டு பைப்புல இருந்து பாருங்க மழை நேரத்துக்கு இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு இப்படி வச்சோம்னா இதுலேயும் நாங்கள் தண்ணி பிடிச்சிருக்கோம். வேண்டிய தண்ணி இன்னும் கொஞ்சம் உரமா பேசிச்சுன்னா தண்ணி எடுத்துருவோம். அவளுக்கு யோசனைதான். ஓகே தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. இது மழை தண்ணி கீழே தூக்கி சொல்லிட்டாங்க. இப்படி மழை வரையும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் இப்போ வந்து நல்லா கரையெல்லாம் கொஞ்சம் வெட்டு அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் இந்த மழை தேர்ந்து வெயில் அடிச்சுட்டு வெட்டு அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய இருக்கு. 45 நாள் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஸ்டேர்ஸாக செஞ்சு வீட்டை முடிக்கிறதுக்குள்ள இன்னும் வந்து எபிசோட கண்டிப்பாக
வந்து ஒரு 8. இதுவும் போதாது. இன்னும் ஒரு 4 1 drop. Our platform is done. Yeah, கொஞ்சம் இருட்டா சிப்பிகள் வந்து ஒதுங்கும். இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல எடுத்து விளையாடுவோம் பாருங்க. Oh, 30 minutes have been passed. So, bye guys. இங்க பாருங்க முறக்கல் Bye.